கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். போன வாரம் நம்ம குழந்தை வளர்ப்புல பார்த்தது போல இந்த வாரமும் இந்த குழந்தை வளர்ப்பு, அந்த பிள்ளைகளை பராமரிப்பது எப்படி அப்படிங்கிற அந்த காரியத்திலிருந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய காரியங்கள் பிள்ளைகளையே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், குறை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அப்போ பேரண்ட்ஸுங்கிறவங்க நம்மளுடைய பார்ட்டு என்ன அப்படிங்கிறதையும் இருக்கு. முக்கியமாக குழந்தை வளர்ப்பை பற்றி யாருக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கணக்கு கேட்க போகிறாரு? பேரண்ட்ஸ்கிட்ட தான் கேட்க போகிறாரு. அப்போது அவங்கள காட்டிலையும் பொறுப்பு நமக்கு அதிகமாக இருக்குது. நம்ம சின்ன பிள்ளைங்கள எப்படி இருந்தோம், நம்மக்கிட்டேயும் அந்த குறும்புகள், செய்ய மாட்டேங்கிற பழக்கம், கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தப்பிக்கிறதுக்காக வேண்டி பொய் சொல்லி சமாளிக்கிறது, இதை எல்லாமே நம்ம கடந்து தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ அப்படிங்கிறப்ப இன்னைக்கு கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால வேண்டி என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த நம்ம செய்த காரியங்கள் மேலவே நமக்கு ஒரு வெறுப்பு நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரி காரியத்துக்குள்ளார போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம நிறைய காரியங்களை பிள்ளைகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். அந்த வகையில இப்ப பாக்குறது என்னன்னாக்க, நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு அவங்களுக்கான வேலைகளை சொல்லி கொடுக்கணும். இதை செஞ்சாதான் எப்படி ஆண்டவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டால் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு, ஒவ்வொரு காரியங்கள் செய்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டளைகள் எல்லாமே இருக்கு. அப்ப அந்த வகையில துப்புரவு, ஒழுக்கம், சீராக செயல்படுதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளத்தில் ஒழுங்கையும் துப்புரவையும் வளர்ப்பது அவர்களுக்கு தரப்படும் கல்வியின் ஒரு முக்கிய பாகமாக இருத்தல் வேண்டும். பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் போகாது, பிள்ளைங்க துப்புரவா தூய்மையா இருக்கணும். அப்ப துப்புரவு தூய்மையா இருக்கணும்னாக்க தினமும் காலையில குளிக்கணும், ட்ரெஸ்ஸை நீட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதுல வருது. வீட்டில் பிள்ளைகள் பாதுகாவலராகவும் ஆசிரியராகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். வீட்டின் சின்ன வேலைகளையும் கூட ஒழுங்குடனும் நல்ல முறையிலும் செய்யுங்கள். துணிகளை ஒழுங்காக வைத்து கொள்ள வேண்டிய மதிப்புள்ள பாடத்தை கற்றுக் கொடுங்கள். உங்கள் துணிகளை நல்ல வகையில் பராமரியுங்கள். நல்ல உதாரணமாக இருக்கும்படி தேவன் உங்களை முன்னிறுத்துகிறார். அப்ப நம்ம முதல்ல நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூம், வசதி இருக்கிறவங்க என்ன செய்யலாம், ஒரு தனி ரூமை அவங்க கையில கொடுத்துடலாம். இல்ல வசதி இல்லாதவங்க ஒரு சின்ன பெட்டியாவது அவங்க கையில கொடுத்துட்டு அதை அவங்களோட துணிமணிகளை அடுக்கி வச்சுக்கிறது, அந்த ஒரு சின்ன சின்ன வேலைகள், அந்த ரூமை அவங்களே சுத்தம் பண்ணி அதை நீட்டா வச்சுக்கிறது, இந்த ஒரு காரியத்தை எல்லாமே அவங்களே செய்யறதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அவங்க கேட்கறதை எல்லாம் நம்ம அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியும் செய்து தரக்கூடாது. கேட்டதுக்கு பின்னாடியும் எப்படியாவது அடம்பிடிச்சு எப்படியாவது எதையாவது பண்ணி வாங்கிடணுங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம தான் மாத்தி கொண்டு வரும். என்னதான் பாசம் நம்ம மனசுக்குள்ளார இருந்தாலும் அதை என்ன செஞ்சிடணும், மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு இதை செஞ்சுட்டு வா, நான் தரேன், இதை முடிச்சினா உனக்கு இது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஒழுக்கத்துக்கான அந்த துப்புரவாக இருக்கணும், அப்படி சீரா காரியங்களை செய்யணுங்கிற அந்த பழக்கத்துக்குள்ளார அவங்க வந்துருவாங்க. அறையை சுத்தமாக வச்சுக்கணும், துணிமணிகளை பராமரிக்க கற்றுக் கொடுக்கணும். அப்படிங்கிறதோட என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, மற்றொரு காரியத்திலையும் போதுமான நேரம் தூங்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா கற்றுக் கொடுத்தே ஆகணும். என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, நேரத்துல, இந்த குறிப்பிட்ட நேரத்துல போய் படுத்தே ஆகணும். அவங்க எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு, எழுதணும், படிக்கணும், எதுக்கும் நோ எக்ஸ்கியூஸ்.
எந்த அளவுக்கு கல்விக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், தூக்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து புதுசாவே எதுவுமே நம்ம சபையில உள்ளவங்க படிக்கிறது கிடையாது. ஏற்கனவே நான் டாக்டர் வந்து நிறைய தடவை நமக்கு வந்து தூக்கத்தை பத்தி எல்லாம் அதோட இம்பார்ட்டன்ட் என்ன, என்னென்ன ஹார்மோன்ஸ் செக்ரேஷன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து விலாவாரியா சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீங்க வந்து அதை ஃபாலோ பண்றீங்கிறது தெரியாது. நான்லாம் இதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு பின்னாடி எங்க வீட்டில் பொறுத்த வரைக்கும் 9:30 அதுதான் அதிகபட்ச நேரம். அதுக்குள்ளார கண்டிப்பா எல்லாத்தையும் தூக்கி போட்டு படுத்தே ஆகணும், இல்லைன்னா பயங்கர சத்தம் தான் வரும். அப்போ அந்த கண்டிப்போட வந்து என்ன செய்யணும்னாக்கா, இது பண்ணிட்டு படிக்கிறீங்களா, எந்திரிங்க, காலையில எந்திரிங்க. அதிகாலை நேரம் கடவுளுடைய நேரம். அதிகாலையில எந்திரிச்சு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்துட்டு மற்ற நேரத்துல உட்கார்ந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுலயும் நம்ம வந்து கொண்டு வரணும். இரவை பகல் போலவும் பகலை இரவு போலவும் பாவித்து செயல்படும் வழக்கம் அதிகமாக உள்ளது. பல வாலிபர்கள் காலையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள். விடிய காலையில் எழுந்து பாடும் பறவைகளுடன் அவர்கள் எழுந்து செயல்பட வேண்டும். இயற்கை காலையில் தனது அலுவல்களில் இறங்குவதை போல நாமும் செயலாற்ற வேண்டும். சில வாலிபர்கள் இத்தகைய ஒழுங்கிற்கு எதிராக இருக்கிறார்கள். வீட்டின் சட்டங்களுக்கு கீழ்ப்படுவதில்லை, சரியான நேரத்தில் எழும்புவதில்லை, விடிந்த பின்பு பல மணி நேரங்கள் கட்டிலில் கழிக்கின்றனர். எல்லாரும் துரிதமாக இருக்க வேண்டிய நேரமாக அது இருக்கிறது. அளவுக்கு அதிகமாக தங்களது சக்திகளை பிரயோகித்திருக்கிறார்கள். இதன் நிமித்தமாக செயல்பட வேண்டிய நேரத்தில் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. விலை மதிப்பற்ற வாய்ப்புகளை இழக்கிறார்கள். இதனால என்ன ஆகுது, நேரம் வந்து தாழ்ந்து போறதுனால வேண்டி அந்தந்த நேரத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் நமக்கு தடைப்பட்டு போகிறது. அதனால வாய்ப்புகளை இழக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதிகமான செலவுகளையும் கொண்டு வருகிறார்கள். என் வேலையை நேரத்திற்குள் என்னால் முடிக்க முடியவில்லை, சரியான நேரத்திற்கு என்னால் உறங்க முடிவதில்லை, ஏதேனும் வேலை இருந்து கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் கூறுவார்கள். சீரான ஒழுங்கு உடைக்கப்படுகிறது. காலையில் அவர்கள் நேரத்தை வீணடித்து விடுகிறார்கள். இதன் நிமித்தமாக முடிக்க வேண்டிய வேலைகளை அவர்களால் செய்ய முடிவதில்லை. நமது தேவன் ஒழுங்கின் தேவன். அவரது ஒழுங்கிற்கு கீழாக நாம் வர வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். இரவை பகலை போலவும் பகலை இரவை போலவும் மாற்றும் பழக்கத்தை விடுவது நன்மையை தரும் அல்லவா? வாலிபர்கள் சரியான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டால் ஆவியிலும் சிந்தையிலும் சரீரத்திலும் குணத்திலும் மேம்பட்டிருப்பார்கள். வாழ்க்கையின் பழக்கங்களில் நல்ல விதிகளை துல்லியமாக கைக்கொள்வது நமது கடமை. அன்பான வாலிபர்களே, இது உங்களது நன்மைக்கானதே ஆகும். சரீரத்திற்கும் சரி, ஒழுக்கமான வாழ்க்கைக்கும் சரி, இது மிகவும் நன்மையானது. காலையில் எழுந்து பிறகு அன்றைக்கு முடிக்க வேண்டியவைகளை மனதில் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் செய்ய வேண்டியவைகளை ஒரு சிறு புஸ்தகத்தில் எழுதி கொள்ளுங்கள். ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டிய நேரத்தை குறித்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம தேவன் வந்து நம்ம பார்த்தோம், உயரிய உண்மையுள்ள பண்புகளை உடையவர்கள், இரக்கமுள்ளவர், அன்பானவர் அப்படின்னு அவருடைய குணங்களை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதோட மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன செய்யற, ஒழுக்கத்தையும் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு காரியமும் நேர்த்தியாக சீராக செய்யணுங்கிறதையும் எதிர்பார்க்கிறார். துப்புரவாக தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் என்ன செய்ய முடியும், அங்க பரலோகத்துக்கு போனாலும் அங்க எல்லாமே ஒழுங்கா சீராக நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களோட போய் நம்மளாலையும் மிங்கிளாக முடியும். அதனால சின்ன வயசுல இருந்தே என்ன செய்யணும், கரெக்டா எழுப்பிடுற நேரத்துல எந்திரிச்சு அவங்கவுங்க காரியத்தை செய்யணும். கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். சபையாருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆமேன்.